சொல்கிறாங்க கோட்டீஸ்வரன். எஸ், சர்வே கரெக்டாக தான் சார் வந்திருக்கு. அதீதமான எதிர்பார்ப்பு. அதனால் அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பில் இதுதான் சீசன், இந்த சீசனில் என்னென்ன பெற முடியுமோ பெறணும். உதாரணம் டிஎம்டிகே பிரியன் சார் சொல்லும்போது சொன்னாங்க ஹேண்டில் பண்ண முடியல அதனால். அப்படி கிடையாது. ஏலம் விட்டதுல ஏலத்தை ஏற்றி விட்டுட்டு அவங்களுக்கு அதே சார் அவ்வளவு இதாக நம்ம இல்லை சார் நம்ம இருக்கிறது தானே சார். இல்லை நீங்கள் பாருங்கள், இப்போ டிஎம்டிகேல ராஜ்யசபா சீட்டு சுதீஷ் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றது தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு பிரதானம் என்பது மக்கள் பிரச்சனையை தாண்டி என்னுடைய கட்சிக்கான வியூகம் ஒன்று இருக்கும். கட்சிக்கு அதாவது உறவினருக்கான வியூகம் கூட வச்சுக்கலாம். அவர் பொறுப்பில் இருக்காரு சார் கட்சியில். அதுதான் சகோதரராக இருக்காரு. சரி, ஓகே, ரைட்டு. அதே விஜயகாந்த் அவர்கள் என்ன அது ஓகே சரி, டிஎம்டிகே ரைட்டு, நல்லது, பெரிய கட்சி, மிகப்பெரிய கட்சி போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ இதை தாண்டி வாக்காளர்கள் பொறுத்த 60% ஆல்ரெடி டிசைடட் சார். சரி, எப்பவுமே என்ன நம்ம ஸ்டார்டிங்கில் செஃபாலஜி நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்க. அப்போது அதுக்கு கூட வேல்யூ எடிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 60% வந்து எந்த கட்சிக்கு நான் ஓட்டு போட போகிறேன்னு ஒரு 60% முடிவு பண்ணிடுறாங்க. மிச்சம் ஒரு 20% மார்ச் ஏப்ரல், அதாவது வேட்பாளர் அறிவித்த பிறகு முடிவு பண்ணுறாங்க. கடைசி ஒரு 15% 20% வந்து அந்த 2-3 நாட்கள். அப்போ தான் அந்த வேட்பாளர் போய் காசு கொடுக்கறது, இல்லை அழுவுறது, கடைசி தேர்தல் ஒப்பாரி வைக்கிறது, எதையோ ஒன்று பண்ணி இந்த 2 ஜோன் இருக்குது பாருங்க. வேட்பாளர் அறிவிப்பு அந்த ஜோன்லையும், அதுக்கப்புறம் அந்த கடைசியில் அந்த கோர்ஸா பூத் லெவலில் போய் பிரச்சாரம் பண்ணுறது, பூத் லெவலில் வாக்கு சேகரிக்கிறது, அது வரும்போது சார் சொன்ன மாதிரி, இதயா சார் சொன்ன மாதிரி தாவேக்கா அந்த இடத்துல வீக்கின் ஆகும். இந்த 2 ஜோனில் 1 to 60% ஓட்டிங் ஷேரில் வந்துட்டு டிஎம்கே மேலேயும் கோவம் இருக்கும், ஏடிஎம்கே மேலேயும் கோவம் இருக்கும், பிஜேபி மேலேயும் கோவம் இருக்கும். அவங்க கிட்ட நீங்கள் போய் கேட்கும்போது தாவேக்கா விஜய் அப்படின்ட்டுருவாங்க. பட் ஆனால் ஓட் கன்வர்ஷன் வரும்போது அந்த லாஸ்ட் 2 ஜோன் ஆடும்போது திராவிட கட்சிகள் வந்து அவங்கள அந்த அந்த கான்கிரீட் ஆகிடுவாங்க அவங்களோட ஓட் பேஸை. இது ஒரு பெரிய சிக்கல் புது கட்சி எல்லாத்துக்குமே இருக்கு. அது தாவேக்காக்கு அதிகமாக இருக்கு. ஏன்னா தாவேக்கா இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது பண்ணல. இப்போ சென்னை போன்ற நகரங்கள் எல்லாம் வந்து அதிகமாக தாவேக்காவோட தாக்கம் இருக்கிறதுக்குன்றது சோஷியல் மீடியா, இளைஞர்களோட அந்த பேசுபொருள் ஒரு முக்கிய காரணம். புதிய கட்சி புதுசாக யார் வந்தாலுமே தமிழகத்தில் 10-15% வாக்குகள் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றுமே இல்லை, நம்ம கடந்து போக முடியாது. பட் அவங்க யாரோட வெற்றி தோல்வியை முடிவு பண்ண போகிறாங்கன்றது பார்க்கணும். அப்புறம் கடந்த ரவுண்டில் வந்து பேசும்போது இந்த 165ன்ற மாதிரி மணிகண்டன் சார் சொன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா 165 விட 170 175க்கு தள்ள பார்ப்பாங்க. யாரு? 2 பேருமே. அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே. மேபி ஏடிஎம்கே வந்து ஒரு 10-15 சீட்டு திமுக விட கூட நிக்கிறதுக்கு, உதயசூரியனை விட ரெட்டையில ஒரு 15 சீட்டு நிக்கிறதுக்கு லாஜிக்கலா சான்சஸ் இருக்கு. ஒருவேளை பிஜேபிக்கு 30, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 15, இன்னொரு 15 சீட்டு வந்து அமமுகக்குனா, நான் சொல்றது ஸ்ட்ரக்சர் இது வந்து குறையலாம் இல்ல லைட்டா கூடலாம். எப்படி பார்த்தாலும் 60 சீட்டுக்குள்ள 65 சீட்டுக்குள்ள சுருக்க பார்ப்பாங்க அதிமுக. ஏன்னா அவங்களுக்கு வந்து கூட்டணி கட்சிகளுக்கான இடம்ங்கிறது மேக்ஸிமம் 65 இருக்கலாம். ஏன்னா ஒரு காலத்துல வந்து கூட்டணி அதிகமா சேராது பலவீனம். அந்த பலவீனத்தை எப்படி பலமா மாத்துறதுன்னு பார்க்கும்போது ரெட்டலை அதிகமா போட்டாதான் இந்த பலவீனத்தை அதை பலமா ஆக்க முடியும். அடுத்த பிஜேபி கூட அதுக்கு ஒத்துக்குங்கிற மாதிரி சொல்றாரு சார். பிஜேபிக்கு வேற என்ன சார் ஆப்ஷன் இருக்கு? நீங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க. செங்கோட்டையனுக்கு தூது விட்டீங்க, ஓபிஎஸ் ஆப்ரேட் பண்ணீங்க, அதிமுக என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணீங்க, அண்ணாமலை வச்சும் பண்ணீங்க, எல்லாம் பண்ணி கடைசியில் வந்துட்டு சரி எப்போ நீங்கள் அப்படின்ற மாதிரி. ஒருவேளை இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறது என்னென்னா, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு இன்னும் ஜாஸ்தின்னு காங்கிரஸ் கட்சி பேச பேச சீட்டு குறையும். 2 பேரும் சொன்ன மாதிரி 30-35 இல்லை 20-25 கூட சார். ஸ்டாலின் சார் திடீர்னு டென்ஷன் ஆகிட்டார், கோபமாகிட்டார். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? தமிழ்நாட்டில் வர்றது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். அதே மாதிரி என்டிஏலேருந்து ஒரு முதலமைச்சர் வருவார்னு இந்தியில் சொன்னீங்க அப்படின்னா, ஆல்ரெடி என் பேரை சொல்லலைன்றதுல இருக்காரு. சரி, என்டிஏவா சொல்லுங்கள், ஹோட்டலுக்கு தானே வரணும் நெகோசியேஷனுக்குன்னு 6 மணி நேரம் போன வாட்டி இதே அமித்ஷாவை காக்க வச்சார் எடப்பாடி பழனிசாமி. 20 சீட்டு தாங்க, அதுக்கு மேலே கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு 3 நாள் அடம் பிடிச்சா யாருக்கு இது? ஆனால் பட் அமித்ஷா வந்து 3 நாளாக காத்துக்கிட்டு இருக்காருன்னா யாருக்கு பர்செப்ஷன் லாஸ்? அது இதெல்லாம் 2 பேரும் செய்யக்கூடியவங்க. முதல்வர் ஸ்டாலினும் செய்வாரு. நீங்க எடப்பாடி அவங்க 2 பேருக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன நடைமுறை ஆகும்னு நினைக்கிறீங்க? நீங்க அவர்கிட்ட கேட்டீங்களா காங்கிரஸ் இல்லைன்னா எப்படி இருக்குன்றது பார்த்தேன். இப்போ நீங்க போன எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 சீட் வந்து டிஎம்கே கூட்டணிகள் வந்து less than 5% மார்ஜினில் வின் பண்ணீங்க. அதில் நீங்க டீகப்பிள் பார்க்கணும், டிஎம்கே எவ்வளோ காங்கிரஸ் எவ்வளோன்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் தேமுதிக உள்ள வந்திருக்காங்க. இல்லை, அதுதான் சொல்லுவேன். காங்கிரஸும் தேமுதிகவும் எப்படி பார்த்தாலும் ஒரே கணக்கு தான். திமுக பொறுத்தவரைக்கும் வந்து ஏன்னா அவங்க தான் வின் பண்ண வைக்க போறாங்க. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புன்றது அவங்க கிட்ட கிடையாது. இங்க வந்து பிஜேபி தோல்வியை சந்தித்து வந்தாலும், தேர்தலில் சந்தித்து வந்தாலும் வந்து அவங்க தனித்து கூட இருந்திருக்காங்க. அவங்களோட கட்டமைப்பு வந்து எல்லா லெவலும் இருக்கிறது. ஸோ அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் இருக்க போகிறது ஏடிஎம்கே இதுக்கு. ஸோ இங்கே வரும்போது இதெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி எவ்வளோ இடத்துல வந்து லாஸ்ட்ல போயிருக்காங்க. வின்னிங் மெஜார் இதில் வந்து 5% வந்து பாதி இடம் வந்து காங்கிரஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு டேட்டாவும் அவங்க கிட்ட இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறது வந்து
டெஃபினட்டா பிஜேபிக்கு வந்து ஏடிஎம்கே கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் கூட வந்து டிஎம்கே வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ஓகே, அந்த இடத்த நான் இப்போ சொல்ல அங்கே எங்கே டெட்லாக் சுச்சுவேஷன் இருக்கிறதா புதுச்சேரி வர்சஸ் தமிழ்நாடு இருக்கிற இடத்துல தான் டிஎம்கேக்கு வந்து ஒரு கம்பல்ஷன் இருக்கிறது. ஏன்னா அங்கே ஏன்னா இவங்களுடைய உறவும் வேணும், இந்தியா கூட்டணியில் அவங்க இருக்கவும் வேணுன்ற போது வந்து இது ஒரு டெலிகேட்டடான சிச்சுவேஷன் ஃபார் டிஎம்கே. ரைட். திரு மணிகண்டன் ரொம்ப சுருக்கமாக அவங்க நிறைவு கருத்து சொல்லுங்க. சார், கோடீஸ்வரன் சொன்னது நான் ஏத்துக்கிறேன். 175 குறைந்தபட்சம் நான் சொன்னது, அது 170 இடங்கள்ல கூட அதிமுக போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சார். இந்த 5000 ரூபாய் எல்லாத்துக்கும் உரிமை தொகைன்னு கொடுத்த உடனே திமுக ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்தாங்க. பழனிசாமி 10,000 ரூபாய் அறிவிச்ச உடனே இப்ப கொஞ்சம் அவங்க பம்முறாங்க அப்படிங்கறத ஒரு கலை யதார்த்தத்தை நம்ம பேச மறந்துட்டேங்க சார். தினகரனுக்கு பாஜக அவங்களுடைய ஒதுக்கீட்டுல அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கும். 2 இடத்துலயும் அதிமுக தான் போட்டியிட போகுதுங்கிறது நான் திட்டவட்டமா சொல்றேங்க. ஜோன் வைஸா ஓட்டு எப்படி பிரியும் அப்படின்னு எதையா சொன்னாரு. ஜோனு, ஜாதி வயசு, ஏஜ் வயசுல அடிக்கிற சுனாமி அலையில இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு போகணுங்கிறப்ப ஒரு சுனாமி அலையில எந்த வயசாவும் ஓட்டு பிரியாது. திமுக கூட்டணிக்கு அப்படி ஆகும். விஜய் தான் வராருன்னு இதையா சொல்லிட்டே இருக்காரு. அதை பத்தி ஒன்னும் கருத்தை சொல்ல. அதுதான் சொல்றேன். அதுதான் அவர் சொன்ன இடத்துல அவரோட பாயிண்ட் எடுத்துக்கங்க. சென்னை மாதிரி இடத்துல கடும் போட்டினா சென்னையில திமுக வலு, அதிமுக கொஞ்சம் வலு குறைஞ்சதுன்னு எல்லாருமே சொல்லக்கூடிய இடம். திமுக போற ஓட்ட விஜய் பிரிச்சாருன்னா அது அங்க அதிமுக கூடுதல் லாபம் அப்படிங்கறத ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார். அதே விஜய் பிரிக்கிறாரு, விஜய்க்கு கூடுதலா வருதுன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்ப ஒத்துக்கிறேன். நான் 15% ஒரு ஓட்டு வாங்குறாருன்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லியிருக்கேன் சார். நான் இல்லன்னு சொல்லி அவர் அதை விட டபுளா சொல்லிட்டு இருந்தாரு, அதனால கேட்டேன் சார். அவர் கனவு காணுவார் சார். அவரு களத்துல போய் எண்ணிக்கையில எடுத்துட்டு வந்தார் சார். சரி சார், அதே அவர் கோயம்புத்தூர்ல எவ்வளவு இருக்கு இவரை சொல்லல, நான் விஜய் சொன்னேன். விஜய் தான் சொல்றேன் நானும். ஓகே, நான் இன்னொன்னு சொல்றேன் சார். சார், பிஜேபிக்கு முதல் பாயிண்ட் 2029 மோடி 4வது முறை பிரதமர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவில் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறப்ப சீட்டு கேட்டு அவங்க எந்த அழுத்தமும் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் அதிமுக ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்ங்க. 1/2% ஓட்டு 2016 ஒரு கட்சியோட, 19 ஒரு கட்சியோட, 21 ஒரு கட்சி, 24 ஒரு கட்சின்னு கூட்டணி வச்ச தேமுதிக சேர்ந்த எந்த கூட்டணி இது வரைக்கும் ஜெயிச்சதுல அவங்களை கூப்பிட்டு நம்மள சரி ஓகே இல்ல அவங்க இதுவரைக்கும் இருந்த கூட்டணி ஜெயிச்சதுல இல்ல சார். அவங்க இருந்த கூட்டணியில இருந்து தானே சார் 2011 ஆட்சி பொறுப்புக்கு வந்து அவங்க எதிர்கட்சியில இருந்தாங்க சார். நான் சொல்றது அருமையான பாயிண்ட். விஜயகாந்த் அவர்கள் மரியாதைக்குரிய விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் திமுக பக்கம் அவருடைய கஷ்டப்பட்டு கட்டின இதை இடிச்ச திமுக பக்கம் அவர் திரும்பி கூட பார்த்தது இல்ல. பாஜகவுடைய அதிமுகவுடைய கூட்டணி வச்சிருக்காங்க. அதற்கு நீங்க வந்து சரி அதிமுக விட அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதிமுக சேர்ந்த போதும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. நான் சொன்னது 2016 கவனிக்கல. 2016 இருந்து ஒரு பக்கம் அவங்க இருந்தது இல்லைன்னு சொன்னேன் சார். ஒரே நீங்க கேட்ட தலைப்புக்கு பதில் சொல்றேன் சார். காங்கிரஸுக்கு திமுக அடிபணியும். காங்கிரஸ் ஒரே ஒரு யுக்தியை பயன்படுத்துது. ஆட்சியில பக்கம் கேட்க மாட்டாங்க சார். அதிக சீட்டு கேட்டாவே திமுக உதயசூரியில நிக்கிற சின்னத்தை குறைச்சாவே, இடத்தை குறைச்சாவே தானா கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு அவங்க நெருக்கடி கொடுப்பாங்க. விஜய் காமிச்சு பயமுறுத்துவாங்க. பேய் வந்து பெசாஸ் வந்து காட்டி அதிக சீட்டை உறுதியா கேட்பாங்க. காங்கிரஸுக்கு திமுக அடிபணியும், பிஜேபிக்கு அதிமுக அடிபணியாது. உங்க விருப்பத்தை சொல்லிட்டீங்க. காங்கிரஸ் தலைவர் என்ன சொன்னார்? அவர் கருத்தா இல்ல உங்க கருத்தா? அது அதாவது போன்ல சொல்லிடுறேன் சார். சரி ரைட், மகிழ்ச்சி. அடுத்த ஒரு வாரத்தில் எப்படி இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.